மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே வாங்க பார்க்கலாம். இங்கே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் எப்படியாவது ராஜாங்கத்தோட கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறு விஷயத்தில் போஸ் பார்த்தா டாக்டர் கோட் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு டாக்டர் மாதிரியே வரவும் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு ஈஸ்வரியும் சித்ராவும் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்போ தான் பார்த்தா சித்ரா வந்துட்டு ஈஸ்வரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, ஏமா போஸை எதுவும் நீ பாத்தியா, எப்படியாவது தடுத்துருமா, அவன் பெரியப்பா ஏதாவது பண்ணிட்டான்னு வையி, அவன் போலீஸ் கையில் சிக்கனா அவனுடைய மொத்த வாழ்க்கையும் ஜெயிலே போயிருமா, அவனை எப்படியாவது தடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும், அடியே நான் அவன்கிட்ட ஃபோனில் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன்டி, ஆனால் அவன் நம்ம பேச்சை கேட்குற மாதிரியே தெரியல, இன்னைக்கு ராத்திரி பொழுது ராஜாங்கம் தாண்டதே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான், அதனால் கண்டிப்பாக அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வருவான், வந்து ராஜாங்கத்தை ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம அப்படியே எதுவும் பண்ணிவிடக்கூடாதுடி, இங்கே பாரு இன்னைக்கு ராத்திரி முழுக்க நம்ம தூங்கவே கூடாது, ராஜாங்கத்தோட உயிரை நம்ம தான் பாதுகாக்கணும், ராஜாங்கத்தோட உயிர் முக்கியமானங்கிறத விட நம்ம போஸோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம், ராஜாங்கம் ஒன்றும் சாதாரண ஆள்லாம் கிடையாது, அந்த ஆளோட உசுறு போச்சுன்னா பெரிய அளவில் பாதிப்பு வரும், அந்த ஆள் அமைச்சரை சுற்றி அவ்வளோ போலீஸ் நிற்கிது, ஆனால் இதை எதையுமே அவன் காதில் வாங்காமல் இன்னைக்கு எப்படியாவது ராஜாங்கத்தை கொல்லணும் அப்படிங்கிற முடிவில் இருக்கான், அதனால் நம்ம போஸை எப்படியாவது தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தா வசந்தியும் தமிழும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஏம்மா என் மனசுக்குள்ளே என்னமோ சொல்லிக்கிட்டே இருக்குமா, மாமாவுக்கு ஏதோ ஆயிரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா, நான் வேணும்னா மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் மாமாவோட ரூம் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லுவேன். இங்கே பார் தமிழ், நம்ம இங்கே வந்திருக்குது மாப்பிள்ளை கண்ணில் மட்டும் பட்டுச்சின்னு வைய அவ்வளோதான், பெரிய பிரச்சனை ஆகிடும், நம்ம இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே திரும்ப வராதபடி ஏதாவது பண்ணிடுவார், அதனால் நம்ம அங்கெல்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லுவோம். இல்லைம்மா நீ வேணா இங்கே இரு, நான் மாஸ்கெல்லாம் போட்டுட்டு சேலையெல்லாம் வச்சு தலையெல்லாம் மறைச்சிட்டு நான் போய் மாமா வார்டில் இருக்கிறேன், அங்கே போய் நான் நின்று பார்த்துக்கிறேம்மா, எனக்கு என்னவோ மனசு படபடன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், நீ சொன்னால் கேட்கவே மாட்டேன், சரி போ தமிழ் போய் பார்த்துட்டு வா, உன்னோட அத்தை கண்ணில் நீ பட்டேன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா அவங்க உன்னைய புரிஞ்சுக்கிட்டாங்க, மாப்பிள்ளை கண்ணிலையோ அப்பத்தா கண்ணிலையோ இல்லைன்னா வேற யாரோட கண்ணிலையாவது நீ பற்றாத தமிழ், பார்த்து இருந்துக்கோ தமிழா, யார் கண்ணிலையாவது பட்டுட்டேன்னா எப்படியாவது சமாளிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி தமிழ்ச்செல்விக்கிட்ட சொல்லவும், இங்கே தமிழ் பார்த்தா மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு ஐசி வார்டு பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. அதே ஐசி வார்டுக்குள்ளே பார்த்தா இங்கே டாக்டர் கிட்டப்பல போஸ் ராஜாங்கம் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. நீ இன்னும் போய் சேரலையா, என்னை காரை வச்சு அடித்து தூக்கும் போதே நீ போய் சேர்ந்துருப்பேன்னு நினச்சேன், என்ன பண்ணுறது, உன் உசுறு என் கையால் தான் போகணும்னு எழுதியிருக்கு போல, சரி உன்னை இப்போ நான் நல்லபடியாக மேலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பார்த்தா ராஜாங்கத்துக்கு போட்டு இருக்கிற அந்த ஆக்சிஜன் மாஸ்கை கலட்ட போகிறாரு. அப்போ தான் பார்த்தா தமிழ் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே ஐசி கதவுல இருக்கிற அந்த கண்ணாடி வழியாக எட்டி பார்க்குறாங்க. ராஜாங்கத்தோட ஆக்சிஜன் மாஸ்கை போஸ் எடுக்க போகிறத தமிழ் பார்த்துறாங்க. என்ன டாக்டர் ஆக்சிஜன் மாஸ்க் கலட்டுற மாதிரி இருக்குது, ஆக்சிஜன் மாஸ்கை எடுத்துட்டா மாமாவால் மூச்சு விட முடியாது, டாக்டர் எதுக்கு அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எல்லாத்தையும் வெளியே நின்று பார்க்கும். தமிழ் வேகமாக கதவை திறந்து போய் டாக்டர் கையை பிடிச்சி மாஸ்கை எடுத்து பார்த்தா, போஸ் நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் போஸ் கையை பிடிச்சி தடுக்கவும், இங்கே போஸ் பார்த்தா வேகமாக தமிழோட கையை தட்டி விட்டுட்டு விறுவிறுன்னு கதவை திறந்து வெளியே ஓடி போகும். இங்கே மாஸ்கை எடுத்து தமிழ் பார்த்தா வச்சுருவாங்க. அப்போ தான் பார்த்தா நர்ஸ் வேகமாக ஓடி வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட நர்ஸ் கேட்கும். நர்ஸ் நான் சொல்கிறத கொஞ்சம் பதட்டப்படாமல் கேளுங்க, இப்போ ஒருத்தர் மாமாவை கொலை பண்ணுறதுக்காண்டி ஆக்சிஜன் மாஸ்கை எடுக்க வந்தான், நான் அவனை நல்ல வேலைக்கு தடுத்துட்டேன், இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நர்ஸ்கிட்ட சொல்லவும், இங்கே நர்ஸ் வந்துட்டு நீங்கள் யார் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்து கேட்கும். நான் இவருடைய மருமகா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லுவோம். அமைச்சர் மருமகளா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் கேட்குறாங்க. இங்கே தமிழ் வந்துட்டு ஆமான்னு சொல்லிட்டு மாமாவோட உசுருக்கு ஆபத்து இருக்குது, அதனால் நீங்கள் இங்கேயே இருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சரிங்க மேடம் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் சொல்லவும், தமிழை பார்த்தா ஐசி வார்டில் இருந்து வெளியே வராங்க. வந்துட்டு வசந்தி கிட்டக்க இந்த மாதிரி நடந்தது சொல்லவும், வசந்திக்கு பார்த்தா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது. என்ன தமிழ் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கும். ஆமாம்மா மாமாவை கொள்றதுக்காண்டி அந்த போஸ் டாக்டர் கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு டாக்டர் மாதிரியே வந்து மாமாவுக்கு வச்சுக்கிறான், ஆக்சிஜன் மாஸ்கை எடுத்துகிட்டு அவரை சாகடிக்க பார்த்தான், நல்ல வேலைக்கு நான் பார்த்து அவன் கையை பிடிச்சி தடுக்கான், அங்கே இருந்து வேகமாக வெளியே ஓடி போயிட்டான், இப்போ பாத்தியா தெரிஞ்சு போச்சு, என் மனசு கிடந்து படபடன்னு அடிச்சதுக்கு காரணம் மாமாவோட உசுருக்கு ஆபத்து இருக்குமா, அவர் நல்லபடியாக வீடு போய் சேரணுமா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கிட்டக்க தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க.